இந்த பொங்கலுக்கு லீவுக்கு வந்தாலே சும்மாவே இருக்க மாட்டாங்க. வாடா அங்கே இங்கே ஓவன்னுவாங்க. சரி ரைட்ரா நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி குறைஞ்சிருக்குன்னாங்க. ஒரு மீனை பிடிச்சி அங்கனக்குள்ளேயே சுட்டு சாப்பிடலான்னு பயலுகளோட வந்தாச்சு. ஓகே மச்சான் இந்த இடம் ஆனால் நான் இதில் தான் பிடிப்பேன். மாப்பிள்ளை சைனா தூண்டியில் பிடிக்கிறாப்புல அதெல்லாம் சொல்லிடுவோம். அவர் வந்து சைனா தூண்டியில் பிடிக்க போகிறாப்புல. நாட்டு தூண்டி நம்ம ஊர் அந்த மூங்கில் இருக்கும் பார்த்தியா, அதை போட்டு ரெடி பண்ணிக்கு வந்திருக்கான். இல்லையா ஞானத்தட்டையா, அதில் ஓட்டு பிடிச்சி பார்ப்போம் சிக்குதான்னு. இது மாதிரி ஃபஸ்ட்டு போகிறோம். வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொல்லுவாங்க. 10,000 15,000 சொல்லுவாங்க. வேஸ்ட்டு. உள்ளே ஓனால் எடுக்காது. சேஃப்டியாக கழட்டி உள்ளே வச்சு விட்டு போயிடுறேன். அந்த வந்துட்டாடா, இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. ஏன்டா மீனே பிடிக்கல, அதுக்குள்ளேயும் வடச்சட்டியில் எடுத்துக்க வந்துட்டாங்கடா. ஏன்டா இப்படி செய்றீங்க? சத்தியமா கத்தி இல்லையா? ஏன்னா வீட்டுல கூட ஒரு கத்தி எடுத்துக்க வேண்டிய சமையல் கத்திய. இவட வந்தாலே ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் ஒரு நிமிஷம் பீப் போடுவாங்க. இவங்க கூட வந்தோம்னா அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் வீடியோவா இருக்கு. மீத 9 நிமிஷம் பீப் தான் போடணும். ஆனால் எப்பயுமே நாங்கள் இந்த ஸ்பாட்டில் தான் போடுவோம். அதனால் இன்னைக்கு போட்டு பார்ப்போம், உனக்குள்ளே மீன் சிக்குதான்னு பார்ப்போம். இது ஏதோ சீனி கொலைப்பா, அதில் தான் நாங்கள் வந்து பிடிப்போம். அந்த மண் புழு தொண்டு வர்றது. வேற என்ன மாப்பிள்ள போடுவோம்? கோழி குடல் இதெல்லாம். ரெடி 1 2 3. கவனம் பிடிக்கலன்னா கையை கிழிச்சு விட்டுறேன். இப்படி கண்ணாடி ஓட்டு பிடிச்சா நம்ம பக்கமா எடுத்துடலாம். பக்கம் வாளியில் ஓடு. இதா இருக்குங்க. எங்கங்க அத இந்த இருக்குங்க வெற்றிகரமா ரெண்டாவது மீன். அமைதியா இருக்குடா, ஒண்ணும்ல. அப்படியே இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 2 மீன் தான் பிடிச்சோம். நாங்களும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டோம், ஒன்றும் சிக்கலை. அங்கனக்குள்ள ஒரு இறஞ்சி விழுகும், அந்த இடத்துல நல்லாயிருக்கும். வாங்க அங்கே போவோம். நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். Many hours later. ஃபைனலி பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 5-6 மீன் பிடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே நம்மளால முடியலப்பா. இதை வந்து அப்படியே ஒரு சுரண்டி
அப்படியே சுட்டு சாப்பிடுவோம் வாங்க. என்ன இல்லை போட்டு மதியானி போட்டுருக்காப்ல மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு பொடி சார்வால் உடச்சிட்டு எந்த விரல் மேலே உட்காருமா சார்? நல்லா நல்லா போடு நல்லா போடு வெட்டி போடுங்க ஊத்துங்க ஷெஃப் கையா உட்காந்துக்கிறவா தாண்டி அன்னையோட மூஞ்சல் தேய்க்க பாம்பாயில் வீட்டுக்கு விடுது அப்படியே நம்ம சைடு விடா, இந்த சைடு விடா. வெறும் புகையில உள்ள ஒரு பிரிச்சு விட்டேன் முடிச்சுச்சுடா அதான் டீ வருதுடா வச்சேன் போட்டோ எடுத்துக்கிறோம் நாளைக்கு காடு விடுச்சு தோட டீ டீ குடிச்சாங்க டீ வா புல்லட் கடை கடந்து விட போட்டு கம்பி எடுமே சித்தப்பா கட்டி வட வளர்க்கா தூக்கி டெய்லி பொறிக்கிறான அப்படியே கொஞ்சம் வடி அடேங்கப்பா என்ன செஞ்சேன் வாட வருது ஃபைனலி எங்கிட்டோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் பிடிச்சி ஒரு 3-4 மீன் பிடிச்சோம். 4 மீன் எத்தனை மீன்ரா? 6 ஒரு 6 மீன் பிடிச்சோம். சரி ரைட்டு இந்த எண்ணெயெல்லாம் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏங்க டேஸ்ட்டு நொறுக்கிடுச்சுங்க. அப்படியா? அது கரியப்புறம் நீ எடுத்துக்க நான் தோலை போகிறேன் ஒரு தண்ணி விடு எல்லாருமே தான் பயங்கரமாக இருக்குங்க சிவா அந்த பாட்டு கூப்பிட்றேன் அந்த மீன் அவனுக்கு வச்சுங்க பையனா எங்கள் பாட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கு நல்லா இருந்துச்சா தூண்டியை ரெடி பண்ண சொல்லு மாப்பிள்ளை. மீன் வாங்க நிற்கிறோம்யா மாப்பிள்ளை. உயிரோட கேள்றா அவர் உயிரோட கழுத்து உயிரோட தாங்க தருவாங்க இல்லைங்க, நம்ம கொண்டு போகிறதுக்கு உயிரோட கொண்டு போகணும்ல. கவரில் போட்டு சொல்லுங்க இல்லைங்க, அவர் உயிரோட தான் தருவாரு, நம்ம கொண்டு போகிற வரைக்கும் உயிரோட இருக்கணும். என்ன சிவா அரிசி வீட்டுக்கு போயிரும்ல மீன் அவ்வளோ நேரம் உயிரோட இருக்கு இது வேணாம்ப்பா இருக்குது, அதாவது வாரில் அப்படியே இருக்குது. எதுவாடா வீடு
கடைசி காலகட்டத்தில் ஏதோ உங்களுக்காக சுகுமார் நல்லா இருந்துச்சு. நீங்களும் நம்பிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே மீன் பிடிக்கிறாங்க. அங்கேருந்து வாங்கி நாங்கள் போட்டுருக்கேன். நீங்கள் சரி இங்க ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி மீன் பிடிக்கிற மாதிரியே பிடிச்சி சாப்பிட்டுக்கங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். என்னங்க மட்டமாவே